கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுமேங்கிற இந்த தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் ஆண்டவருக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். சந்தோஷமா இருந்து ஆண்டவருடைய நல்வசனங்களை கவனியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓசியா 14:3 அதன் கடைசி பகுதி, திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், யார் அவரிடத்தில் இரக்கம் பெறுகிறானாம்? திக்கற்றவன், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன், எல்லாரும் போட அப்படின்னு சொல்றாங்க, அவங்க ஆண்டவர்கிட்ட இரக்கம் பெறாங்க. பாருங்க, ஏதாச்சும் ஒரு ஆபீஸ் போனா கூட ஒரு 60 வயசு மனுஷன் போனா ஒரு மாதிரி மஞ்ச பையை தூக்கிட்டு போனா என்ன செய்வாங்க? போ போ அப்படின்னு சொல்லுவாங்க, வயசை பார்க்க மாட்டாங்கல்ல. இதே இது ஒரு 30 வயசு வாலிப பையன் போறான், அவன் போகும்போது என்ன செய்வாங்க? நல்லா நீட்டா டிஷர்ட் போட்டு போறான், என்ன செய்வாங்க? சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல. வயதுக்கு மதிப்பு அப்ப எங்க இருக்குது? ஹல்லேலூயா. பாருங்கள், அப்போ திக்கற்றவனுக்கு இந்த உலகத்தில் வாய்ஸ் ஏதும் இல்லை. திக்கற்றவனோட வயசை யாரும் கேட்க மாட்டேங்காங்க. பாருங்க, மார்க்கு 10:46 முதல் 52 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கு கண் பார்வை இல்லாத ஒரு மனுஷன் ஆண்டவரை பார்த்து கத்துகிறான், ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், கண் பார்வை வேணும்பா அப்படின்னு கேட்கிறான். அப்போ எல்லாரும் அதட்டுறாங்க. மார்க் 10:48 சொல்லுகிறது, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று வாசிக்கிறோம். முன்னாடியாவது கொஞ்சம் நார்மலா கூப்பிட்டான், இப்ப அதிகமாய் கூப்பிடுறான். ஏன்? அவனை எதிர்க்கிற ஜனங்கள் அதிகமாகிட்டாங்க. அவன் என்ன கேட்கறான்? எனக்கு கண் பார்வை வேணும் கேட்கறான். அவ்வளவுதானே. பார்க்கறதுக்கு குளிக்காம ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டு உட்கார்ந்துருப்பான், பாம்போல. மதிக்க மாட்டிக்காங்க. ஹல்லேலூயா. மதிக்காம சும்மா அப்படின்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. அவன் சொல்றான், தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். ஹல்லேலூயா. அப்போ அடுத்தவங்க உங்களுக்கு எதிராக நிறைய கிரியைகள் செய்யும் பொழுது உங்க வாய்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிரான கிரியைகள் அதிகமாக இருக்கும் பொழுது நீங்க முன்பிலும் அதிகமாய் ஜெபம் செய்யணும் ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா. பாருங்கள் தேவஜனமே, யாரு கேட்கறாங்களோ இல்லையோ, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் கேட்டுட்டார். மார்க் 10:49 முதல் 52 வசனங்களை வாசித்து பாருங்கள். உனக்கு என்ன வேணும் கேட்கிறாரு. ஆண்டவரே, எனக்கு கண் பார்வை வேணும்பா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ உங்க ஜெபங்களை, உங்க விண்ணப்பத்தை மற்ற யாரும் கிண்டல் பண்ணாலும் சரி, பேசாம என்ன ஜெபிக்கிற நீ சொன்னாலும் பரவாயில்ல, முன்பிலும் அதிகமாய் ஜெபம் செய்யுங்கள், ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். அது மாத்திரம் இல்ல, இரண்டாவது நம்ம பார்க்க போறோம், தாவீதின் குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திக்கற்றவனுக்கு உதவி செய்தார். இப்போ தாவீது, அதாவது உலக பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவின் தகப்பனாகிய தாவீது, அவர் ஒருவனுக்கு உதவி செஞ்சார், ஒரு திக்கற்றவனுக்கு உதவி செய்யறார். யாரு? 2 சாமுவேல் 9வது அதிகாரத்தை எடுத்து வாசியுங்கள். அங்கு மெபிபோஷேத் என்கிற ஒரு மனுஷன், அவன் யோனத்தான் என்கிற தாவீதின் நண்பனுடைய குமாரன். அவனுக்கு 2 கால்களும் முடமாய் இருக்கிறது. அவன் சவுலின் பேரனாக இருக்கிறான். ஆனாலும் தாத்தாவுடைய ராஜ்யம் தாவீதுக்கு போயிருச்சு. ராஜ அரண்மனையில் உட்கார்ந்து சாப்பிடணும், அவனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவே இல்லை. பாருங்க, அவனுக்கு உழைக்கவும் முடியாது, 2 கால்களும் முடமாய் இருக்கிறது. அவன் அட்ரஸ் கூட யாருக்கும் தெரியல. தாவீது போய் விசாரிக்கிறார் ஒரு மனுஷன்ட்ட, எப்பா யாராச்சும் இருக்காங்களா சவுல் வீட்டாரு? அப்போ யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான மெபிபோஷேத் என்ற ஒரு குமாரன் இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது தாவீது என்ன சொல்றாரு தெரியுமா? அவனை போய் கூட்டு வா அப்படின்னு சொல்றாரு. கூட்டு வரும் பொழுது மெபிபோஷேத் வருகிறார். அப்பொழுது தாவீது பார்த்து சொல்லுகிறார், 2 சாமுவேல் 9:7 வாசிக்கிறேன். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, எப்பா நீ சவுல் பேரன், கவலைப்படாத, உனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலன்ட்டு, நான் யோனத்தானின் நிமித்தம், என் நண்பனின் நிமித்தமாய் உனக்கு நான் அருள் செய்கிறேன். ஹல்லேலூயா. நீ டெய்லி என் டேபிள் உட்கார்ந்து சாப்பிடலாம்.
சவுல் உன் தாத்தாவுடைய நிலங்கள் எல்லாவற்றையும் உனக்கு நான் திருப்பி கொடுத்துறேன், நீ நல்லா இருக்க, உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் தாவீது சொல்லுகிறார். திக்கற்றவனுக்கு தாவீது உதவி செய்தார். திக்கற்ற பத்திமேயுக்கு ஆண்டவர் கண் பார்வை கொடுத்தார். நாம் திக்கற்ற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நன்மையை செய்வார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம் பாருங்கள். ஆண்டவரே, நாங்கள் பலவான்கள் அல்லப்பா, நாங்கள் பெரிய தைரியசாலிகள் அல்ல ஆண்டவரே. திக்கற்றவளாய் உட்கார்ந்து அப்பா ஹெல்ப் பண்ணுங்க, அப்பா ஹெல்ப் பண்ணுங்க என்று கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு 2 கால்களும் முடமாய் கூட இருக்கலாம், ஆனாலும் திக்கற்ற எங்களுக்கு, கண் பார்வையில்லாத எங்களுக்கு இது உதவி செய்வது நிச்சயம், உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. உங்களுடைய உதவிக்காக நன்றி. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.